ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸி நிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க தி கோரல் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு மியூசிக்கல் ரொமான்டிக் ட்ராமான்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 1 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு நகரம், அங்கே இருக்க ஜென்ஸ் எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா ஆர்மிக்காக கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதனால அங்கே இருக்க தி கோரல் அப்படின்ற டீம் பார்த்தீங்கன்னா விரிச்சோடி போய் கிடக்கு. தி கோரல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா குரூப்பாக சேர்ந்து பாட்டு பாடுறவங்க, இசை கச்சேரி பண்ணுறவங்க. இந்த மாதிரி சிட்டி நம்ம ஹீரோ எப்படியாவது அதுக்கு ஆள் சேர்க்கணும் அப்படின்ட்டு களத்துல இறங்குறாரு. அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள்லாம் என்ன, அதையும் தாண்டி ஆர்மிக்கு போனவங்களாம் வந்ததுக்கு அப்புறம் அதை வச்சு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. அது எப்படி பண்றாங்க, அவங்களும் இவங்களும் எப்படி இன்டர்லாக் ஆகுறாங்க, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸை சொல்லலாம். படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேரக்டர் ரைட்டிங் ஒவ்வொருத்தர் கேரக்டரும் நீட்டா எழுதியிருக்காங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கேரக்டர்ஸ் பெருசா டெவலப் பண்ணவே இல்லை. படத்தில் ஒரு மியூசிக் சம்பந்தப்பட்ட காட்சிகள்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அந்த சவுண்டுமே கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. அதே மாதிரி இவங்க காமிச்சிருக்க ஒரு சில எமோஷனல் பாண்டிங்கும் ரொம்ப நீட்டாவே நம்ம கனெக்ட் ஆகுது. டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா படம் பயங்கர சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம், ஆர்ட் டிசைன் ஒர்க் எல்லாமே சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே எழுதியிருக்காங்க. இருந்தாலுமே படம் பயங்கர ஸ்லோவா போகுது. இந்த படமே ஸ்லோ பேசிங்கான படம் தான். அதுதான் இந்த படத்தில் எனக்கு மிகப்பெரிய நெகட்டிவா பட்டுது. ஏன்னா பல காட்சிகளை பயங்கர ஸ்லோவா தள்ளுன்னு தள்ளுறாங்க. நம்மளால உட்காந்து பார்க்க முடியல. ஆனா பார்த்து முடிக்கும் போது கண்டிப்பா ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் வரதான் செஞ்சு. இந்த படத்துக்கு IMDbல 6.4 கொடுத்திருக்காங்க. நம்மளோட ரேட்டிங் ஒரு 6 மார்க் கொடுக்கலாம். இந்த படத்துக்கு 6 ரேட்டிங் தான் கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபேமிலியோட பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.